ஐயப்பனுடைய கதைகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதோட தொடர்ச்சி இப்ப பார்க்கலாம். தொடர்ந்து ஐயப்பனும் அவருடைய நண்பர்களும் மாறு வேஷத்துல வெளியே நகர் உலா வர்றாங்க. அந்த நேரத்துல வழிப்போக்கர்களை கொள்ளையர்கள் தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப மாட்டு வண்டியில ஒருத்தர் அவரோட மனைவி வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போறதாகவும் வழிவிடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. நீ சொல்றது உண்மையா தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு கீழே இறங்கி வர சொல்லு அப்படின்னு சொல்ல அவரும் போய் அந்த அம்மா கூட்டிட்டு வர்றாரு. அந்த அம்மா நிக்க கூட முடியாம மெதுவா நடந்து வர அவளால் நிக்க கூட முடியல, எங்களை போக விடுங்க அப்படிங்கிறாரு அந்த அம்மாவோட கணவரும். அந்த அம்மாவும் கழுத்து நேரம் நகை போட்டிருக்கிறத பார்த்துட்டு அதை கழட்டி கொடுக்க சொல்லி கேட்கறாங்க. அந்த அம்மா தர முடியாதுங்க. அவங்க கணவன் கழுத்துல கத்திய வச்சு மிரட்டவும் அந்த அம்மாவும் பயந்து போய் நகையை எடுத்து கொடுத்துட்றாங்க. அவங்கள தள்ளி விட்டுட்டு அவங்க ஓடவும் அந்த அம்மாவோட கணவர் எங்களை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறாரு. கத்துற சத்தம் ஐயப்பனுக்கும் அவர் கூட வந்திருக்கவங்களுக்கும் கேக்குது. சத்தம் கேட்டு அவங்க எல்லாரும் இந்த வழிபோக்கர்கள் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. வந்து நின்று என்னன்னு கேட்கவும் இந்த மாதிரி கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சிட்டு போனதை பத்தி அவங்க சொல்றாங்க. பயப்பட வேண்டாம், அவங்க எந்த வழியா போனாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க போன திசையை அவங்க காமிக்கவும் நாங்க இப்ப வரோம், நீங்க கொஞ்ச நேரம் காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு அங்க போறாரு. அந்த கொள்ளையர்களும் இந்த தங்கத்தை வித்தா நமக்கு பல நாளுக்கு சாப்பாட்டு செலவுக்காச்சு, இந்த தங்கத்தால நமக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது அப்படின்னு ஒருத்தன் சொல்ல இன்னொருத்தன் உடம்பு சரியில்லாத மனைவியை காட்டு வழியா கூட்டிட்டு போறானா, அது கழுத்து நிறைய நகையோட. இந்த மாதிரி ஆட்கள் இருக்க வரைக்கும் நம்மளோட பொழப்புக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நிஜமாவே இது தங்கம் தானா அப்படின்னு சந்தேகப்பட்டு ஒருத்தன் கேட்க அது நிஜமாவே தங்கம் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கு வர ஐயப்பனும் அவரோட நண்பர்களும் இவங்க கையில இருக்க நகையை பாக்குறாங்க. நகை இருக்கிறத கவனிச்சுட்டு அங்க நிக்கிறாங்க. இவங்களை பார்த்துட்டு யாருன்னு கேட்கும். நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு கண்ணனும் ஒளிஞ்சிருக்காங்கல்ல, அப்ப கண்டிப்பா கொள்ளையர்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் ஆமா கொள்ளையர்கள் தான், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்கவும் கையில இருக்க பொருளை கொடு, அது கொடுத்துட்டேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாரு ஐயப்பனும். எங்களோட நல்லதை பத்தி நீ எதுக்கு யோசிக்கிற அப்படின்னு அந்த கொள்ளையர்கள் கேட்கவும் அகங்காரத்தோட பேசுனீங்கன்னா அது ஆபத்தில் தான் முடியும், அந்த பெண்ணோட நகையை திரும்ப கொடுத்துருங்க, அதுக்கு நான் உங்களுக்கு அவகாசம் தர்றேன் அப்படின்னு சொல்ல எங்களுக்கு அவகாசம் கொடுக்கறது நீ என்ன ஹரிச்சந்திரனா இல்ல ஈஸ்வரனா அப்படின்னு கேட்கறாங்க. எடுத்த பொருளை கொடுத்துருங்க அப்படின்னு திரும்பவும் சொல்ல கொள்ளையடிக்கிறது எங்களோட தொழில், எந்த ஒரு பொருளையும் நாங்க திருப்பி இது வரைக்கும் கொடுத்ததில்ல, அது எங்களோட சரித்திரத்திலே கிடையாது அப்படின்னு சொல்ல செய்யறது பாவம், இதுல சரித்திரத்தை வேற இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நண்பர்களை அவங்கள தாக்க சொல்றாரு. அவங்களும் அந்த கொள்ளையர்களை மடக்கி பிடிக்க இப்போ உங்களோட உயிரை என்னால் எடுக்க முடியும், ஆனா உயிரை எடுக்கிறதும் கொடுக்கறதும் ஈஸ்வரனோட கையில இருக்கிறது அவரோட முடிவுதான் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் நகை திருப்பி கொடுத்துறோம், எங்களை விட்டுருங்க அப்படின்றாங்க. அவங்கள அங்கிருந்து கூட்டிட்டு போய் அந்த வழிபோக்கர்கள்ட்ட நிறுத்துறாரு. அதோட அவங்களோட நகையும் திரும்ப மீட்டு கொடுக்குறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.